இன்றைக்கி நம்ம பேச போகிறது மும்பைக்கும் குஜராத்துக்கும் இடையே நடந்த போட்டியை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அவமானப்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கண்கூட பார்த்தேன். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த போட்டி கடைசி வரைக்கும் மும்பையோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அது ஜிடி ஜெயிக்க காரணமான விஷயம் என்ன, எங்கே போட்டி திரும்பிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மும்பைக்கும் ஜிடிக்கும் இடையேயான போட்டியில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண குஜராத் 168 ரன்களை அடித்தாங்க. இதில் தமிழக பிளேயர் சாய் சுதர்சன் சூப்பராக ஆடி 45 ரன்களை எடுத்தாப்புல. மும்பை தரப்பில் பும்ரா சூப்பராக பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்தாப்புல. இதை தொடர்ந்து பேட்டிங் இறங்கின மும்பைக்கு ஆரம்பத்திலேயே இஷான் கிஷன் அவுட் ஆக பிராவிஸும் ரோஹித் சர்மாவும் நிலையாக நின்று ஆடி மும்பையை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் போட்டி முழுவதுமே மும்பை கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. மும்பை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருந்தது. கடைசி 5 ஓவருக்கு, அதாவது 30 பாலுக்கு 43 ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. கைவசம் 7 விக்கெட் இருக்குது. T20 ஃபார்மேட்டில் 30 பாலுக்கு 43 ரன்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்படிக்கும் 7 விக்கெட் கையில் இருக்குது. இப்போ எங்கே மேட்ச் திரும்புது அப்படின்னா, தமிழக பிளேயர் சாய் கிஷோர் சூப்பராக 4 ஓவரையும் சூப்பராக போட்டிருந்தாப்புல. 4 ஓவர் போட்டு 20 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் எடுத்தாப்புல. அந்த சாய் கிஷோர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுப்பாப்புல. ரோஹித் சர்மா 43 ரன்கள் அடித்து நிற்கிறாப்புல. ரோஹித் சர்மா 2-3 ஓவர் நின்றாலே ஈஸியாக மும்பை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருந்தது. அப்போ ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஹூக்லி போட்டு LBW ஆக்கி வெளியேற்றுறாப்புல. அந்த ரோஹித் சர்மாவோட அவுட்டு தான் மேட்சோட ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்த பிளேயர்லாம் டக்குன்னு அவுட் ஆக 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சிட்றாங்க. இப்போ கடைசி கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, 17ஆவது ஓவர் தாங்க என்னை கட்ட சொல்லுவேன். எப்படி சாய் கிஷோர் போட்ட அந்த ரோஹித் சர்மா அவுட் பிரேக்கோ, அதே மாதிரி 17ஆவது ஓவர் போட்ட ரஷீத் கான் அருமையாக போன மனுஷன். வெறும் 3 ரன்கள் மட்டும்தான் கொடுப்பாப்புல 17ஆவது ஓவரில். இப்படிக்கும் திலக் வர்மா, டிம் டேவிட் மாதிரியான அதிரடி பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க. அந்த 3 ரன்கள் கொடுத்தது தான் ரெக்யூர்ட் ரன் ரேட்டை அதிகமாகுச்சு. சூப்பராக போட்டு அந்த ஓவரில் 3 ரன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாப்புல. இது அல்லாமல் மோஹித் சர்மா அட்டகாசமாக போடுவாப்புல. 16 ஓவர் 18 ஓவர் போட்டு வெறும் 12 ரன் 13 ரன் தான் கொடுப்பாப்புல. கடைசி நேரத்தில் அபாரமாக செயல்பட்ட மோஹித் சர்மாவும் ரஷீத் கானும் ரொம்பவே பாராட்டுக்கு உரியவன்னு சொல்லலாம். கடைசி 2 ஓவரில் 27 ரன்கள் அடிக்கணும். களத்தில் நிற்கிறது திலக் வர்மா. 19 ஓவரை ஜான்சன் போட வர்றாப்புல. அதில் ஃபஸ்ட்டு பாலில் 6 அடிக்காப்புல திலக் வர்மா. அடுத்த பாலில் அவுட் ஆயிட்டாப்புல. அடுத்த 4 பாலை கண்ட்ரோலை போட்டு அந்த 19 ஓவரில் 8 ரன்கள் போகுது. கடைசி ஓவருக்கு 19 அடித்தா வின் அப்படிங்கிற நிலைமை. உள்ளே நிற்கிறது மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஃபஸ்ட்டு பால் 6 பறக்குது, 2வது பால் 4 பறக்குது, 2 பாலில் 10 ரன் அடிச்சிருக்கு. பவுலிங் போட்டது உமேஷ் யாதவ். 2 பாலில் 10 போயிருது, 4 பாலில் 9 ரன் அடிக்கணும். அப்படி மேட்ச் ஈஸியாக மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு மாறிடுச்சு. ஆனால் அடுத்த பால் தான் ட்விஸ்ட்டு. 3வது பால் ஒரு ஸ்லோயர் பவுன்சரை போடுறாப்புல. அதை அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிறாப்புல. 3 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். அடுத்து இறங்கின பியூஷ் சாவ்லா, பும்ராவால் அடிக்க முடியாமல் 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிடி வின் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த போட்டியில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீனியர் பிளேயர்களோ இல்லை முன்னாள் கேப்டன்களோ இல்லை கேப்டன்களோ இவங்கெல்லாம் எங்கே ஃபீல்டிங்கில் நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஸ்லீப் பொசிஷன், இல்லை பவர் லெக்கு, இல்லை பவர் ஆஃப். இந்த 3 இடங்கள் தான் நிற்பாங்க. எதுக்கு அப்படின்னா, மெயினாக பவுலர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது அவர் கொஞ்சம் அறிவுரை சொல்கிறதுக்கோ இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கோ மெயினாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஆட்கள்லாம் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட்டோட ஒரு இது. நம்ம பார்த்து விளையாண்டுட்டு வர்றோம், நமக்கு தெரியும்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரோஹித் சர்மாவை தூக்கி லாங் ஆனில் தூக்கி போட்டான். பார்த்தா பால் அடித்தா போகுது, பாலை விரட்டி போய் பிடிக்கிறாப்புல, சேஸ் பண்ணுறாப்புல, ஓடுறாப்புல. பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது. எப்படி சிங்கம் மாதிரி ஒரு கேப்டனாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி இருந்துக்கிட்டு இருந்த ஆளை தூக்கி கடைசியில் லாங் ஆனில் போட்டு பாலை சேஸ் பண்ணி ஓடி எடுக்க. ஏன்னா அவன் வயசு இந்த ஏப்ரலோட 38 வயசு ஆக போகுது. அப்படியான ஒரு ஆளை தூக்கி இப்படி பாடாப்படுத்துறது ரசிகர்களுக்கும் அதை பார்த்து உண்மையாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதானே ரசிகர்கள் நினைப்பாங்க. ரொம்பவே என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹர்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் வெளியில் சிரித்து பேசி கட்டி பிடிச்ச மாதிரி வெளியில் கொடுத்தாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அவ்வளவு வன்மத்தையும் வஞ்சகத்தையும் வச்சுட்டு சுற்றுறது நமக்கு கிளியராகவே தெரியுது. இதே நிலை டீமுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஈகோ பிரச்சனையோட ஒருத்தரை மட்டம் தட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக மும்பை இந்த ஃபஸ்ட்டு போட்டி மட்டும் இல்லை, இனிமேல் வர்ற போட்டிகள் எந்திரிக்கவே முடியாது. இவங்க பிளே ஆஃப் கூட போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். இதை ஹர்திக் பாண்டியா இதை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இவங்க அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.